இன்றைக்கான ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது விஜய் சேதுபதி அவருடைய கண்ட்ரோலில் இல்லை, ஒரு பதட்டமான ஒரு சூழலில் இருக்கார் அப்படின்னு. இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, விஜய் சேதுபதிக்கு கண்ணை பார்த்து படிக்க தெரியுமோ தெரியாதோ, எனக்கு பாடி லாங்குவேஜும் தெரியும். அவர் கண்ணாடியே போட்டுக்கிட்டாலும் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கவும் தெரியும். அவர் வந்து ஒரு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு குற்றம் செஞ்சுருவோங்க. அந்த குற்றம் வந்து குற்றம்னு சொல்கிறதா, நம்ம ஒரு செயல் செஞ்சுருவோம். அது நல்லதுன்னு நினச்சே செஞ்சுருவோம். அந்த நல்லதுன்னு நினச்சி செஞ்ச செயல் நாளைக்கு குற்றம் என தெரிய வரும்பொழுது அது ஒரு மனசை வந்து ஒரு மாதிரி உழுக்கும், ஒரு ஷேக் பண்ணும். அந்த ஷேக்கிங்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. இது ஜென்ரலாக எல்லாருக்குமே உள்ள ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பவுடர் போட்டு வேஷம் போட்டாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஷேக்கிங்கை நீங்கள் எங்கேயுமே மறக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை விஜய் சேதுபதிக்கிட்ட நேரடியாகவே பார்த்தேன். அவர் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்காக வந்து பேசுவீங்களா திவ்யா அப்படின்னு கேட்குறதுலேருந்தே அவர் சுத்தமாக அவருடைய கண்ட்ரோலை இழந்திருக்கிறார். ஏன் இவர் இழந்தார் அப்படிங்கிறத அவரே இன்றைக்கி நேரடியாக பார்த்த அந்த காட்சியை தான் பார்த்தோம். அதாவது யாரை எவிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்னு ஆடியன்ஸ் கத்துறாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ரா சாண்ட்ரான்னு ஆடியன்ஸ் கத்துறாங்க. அப்போனா என்ன மீனிங்? அதே மாதிரி பிரவீன் காந்தி வந்து யாரை நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க போய் அப்படி கீழே விழுந்து வானத்தை பார்க்கும்போது அவங்க வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு நடிப்பாக தோணலை அப்படிங்கும்போது ஒரு ஆடியன்ஸ் காட்டுறாங்க. அவங்க அது நடிப்பு தான் அப்படின்னு தலையாட்டுறாங்க. இதை வந்து சேதுபதி எபிசோடில் பார்த்தாருன்னா, அதாவது என்னென்னா, குற்றம் செய்வது இயல்புங்க. நம்ம என்ன உத்தமர்களின் ஜீவநாடியாவாக வந்து பிறந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம குற்றம் செய்வோம். அந்த குற்றத்தை உணரணும். அந்த குற்றத்தை உணர்ந்து ஓகே, நாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நாமளும் குற்றம் செய்வோம், அவ்வளோதான், அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டா அந்த உடம்புல ஏற்படும் ஒரு ஷேக்கிங் அது நம்மளை விட்டு போயிடும். இதுதான் வந்து இயற்கையான நியதி. நீங்கள் அந்த குற்றத்தை வந்து நம்ம செய்யலைன்னு சொல்ல அந்த ஈகோவோடு நம்ம வந்து கேரி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அந்த ஷேக்கிங் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷேக்கிங்லேருந்து விடுதலை வேணுமா? ஷேக்கிங்னா உங்களால் தூங்க முடியாது. அதுலேருந்து விடுதலை வேணுமா? இல்லை சரி குற்றம் ஒன்று நடந்துருச்சு, அதை நம்ம சரி பண்ணிப்போம், அவ்வளோதான். நம்ம ஒரு எமோஷனில் ஒரு முடிவு எடுத்தோம், அது தவறாக இருந்திருக்கு. இதே மக்கள் தான் ரெட் கார்டு கேட்டாங்க, நம்ம நினச்சி ரெட் கார்டு கொடுத்தோம். இதே மக்கள் தான் வேணான்னு சொல்லி யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள வெளில அனுப்புறதுக்கு நம்ம கார்டு காட்டுறதுக்கு முன்னாடியே கத்துறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா அவர் மூளையை யூஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். மூளையை யூஸ் பண்ணாத தன்னுடைய ஈகோவை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னா அந்த ஷேக்கிங்கில் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது அவருக்காக நாம் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து இவர் எவ்வளோ இப்படி மார்க் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்தது. இவருக்கு சாதகமாக யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க நல்லவங்க, இவருக்கு அகெயின்ஸ்டாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள இவர் கிண்டல் பண்ணுவார். வியானா நீங்கள் ஓட்டு கேட்கலாம், ஆனால் விக்ரம் கிட்ட கேட்க சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அதே மாதிரி பிரவீன் வந்து அவர் ஏதோ ஒன்று தோணுச்சு, அவர் கருத்தாக சொல்கிறாரு. உடனே நான் உங்கள் கண்ணில் பார்த்தேன், நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க? இது என்னுடைய ரிவ்யூவருக்கான ரசிகர் போல இருக்குங்க. நான் பேச வந்தானே வந்துடும். அந்த பிரவீன் கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது மிக மிக டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு போட்டியாளர்லேருந்து வெளியேறிட்டார். அவர் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறார். அதை அவர் வந்து ஃபீல் பண்ணதை சொல்லியிருக்கார், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு குறும்படம் நீங்கள் போடுறீங்க, அது சரி, நான் அப்படி தான் பார்த்தேன்னு அவர் அந்த ஸ்டாண்ட் ஒருத்தன் ஒரு நிகழ்வை வந்து அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட இப்படி பேசலாமா, என்கிட்ட இப்படி வார்த்தையை உயர்த்தலாமா, என்கிட்ட வார்த்தையை உயர்த்தக்கூடாது அப்படின்னா யார்? விஜய் சேதுபதி யார்? பெரிய தன்னை யார் ஒருவன் மிகப்பெரிய ஆள்னு நினைக்கிறானோ அவனுக்கு அடுத்தது. ஏன்னா கிராஃபுங்கிறது இப்படி தான், ஒன்ஸ் ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் என்றைக்கு உச்சன்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து கீழே இறங்க தொடங்கிறோம். இது வந்து கிராஃப் என்றைக்குமே மேலே போயிட்டுருக்காது, கீழே இறங்கும். அந்த கீழே இறக்குற நிலை உங்களுடைய அந்த அகந்தையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது இன்றைக்கி விஜய் சேதுபதிக்கிட்ட நான் பச்சையாக பார்த்தேன். ஏன்னா வியானாவை மார்க் பண்ணுறாரு, எதிர்த்து பேசுகிறாங்கன்னு, பிரவீனை மார்க் பண்ணுறாரு, எதிர்த்து பேசுகிறாங்கன்னு. அவருக்கு சாதகமாக பேசினா குட் அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னா, அடிமைத்தன மனநிலை. தான் சொல்கிறத கேட்கணும், தான் சொல்கிறது சரின்னு சொல்லணும். அதுக்கு சபரி தான் சரியான ஆள். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிண்ணே. அதுக்கு அடுத்த சரியான ஆள் விக்ரம். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுதான் சரி, நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுதான் கரெக்ட். அதற்கு அடுத்த நபர் அரோரா சின்க்ளேர். நீங்கள் சொல்கிறது தான் சார் முடிவு, உங்கள் முடிவு பக்காவான முடிவு. ஆஹா, செம்மையான ஒரு ஃபைனலிஸ்ட்டு கூட்டு வந்திருக்காருல. இந்த கூட்டிகிட்டு வந்த இந்த 3 பேருக்குமே அதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டு தான் தகுதின்னு நம்ம ஏன் தகுதின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க எந்தவித பிக்பாஸ் நெருக்கத்தையும், பிக்பாஸுங்கிற ஒரு கேம் ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்தும்.
உங்களை வந்து மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணும், உங்களை வந்து கத்தி கதற வைக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஓரிரு நிகழ்வுகளை இவங்க சந்தித்தவங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய நிகழ்வுகளில் சந்தித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் விஜய் சேதுபதி கை கொடுத்தவே இல்லை. ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்த விக்கல் விக்ரமையும் அரோரா சின்க்ளேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு படத்தை போட்டு அவர் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று எப்படி விக்கல் விக்ரமுக்கு ஜட்ஜ் ஆனவரோ, இன்னும் குறும்படம் அப்படிங்கிறது மக்கள்கிட்டேருந்து இன்றைக்கி குறும்படம் போட்டு அவங்கள கிழிங்க அப்படின்னு நம்ம குரல் எழுப்போம். அப்போ அந்த குறும்படம் நீ எபிசோடு தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி ஒரு குறும்படம் போட போகிறேன் அப்படின்னா உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, அதாவது உங்களுக்கு பிடித்தவர்கள் மேலே சிறு கரை உழந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், கானா வினோத்தை மேனிப்புலேட் பண்ணி அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய படபடப்பை பயன்படுத்தி அவரை யூஸ் பண்ணி தான் எடுக்க வச்சாங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. நாளைக்கு கானா வினோத்து போய் அதை மாற்றி சொல்லலாம், நீங்கள் போய் இந்த பக்கம் மாற்றி சொல்லலாம், அங்கே இருக்கிறவங்க மாற்றி சொல்லலாம். பார்க்குற நாங்கள் முட்டாள் கிடையாது கிடையாது. நான் முட்டாள் இல்லவே இல்லை. கண்டிப்பாக அதில் ஸ்டிக் ஆன். இதுதான் நடந்தது. அதற்கு அடுத்ததாக அந்த சாண்ட்ராவின் வெளியேற்றத்தை ஏன் இவ்வளோ பேர் கொண்டாடினாங்க அப்படின்னா, இதையும் நம்ம நுணுக்கமாக தாங்க பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஏமாந்ததை விட நம்மளை ஏமாற்றப்பட்ட ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதனுடைய வலி ரொம்ப அதிகம். எதற்காக குரேஷி பதிவு போட்டார், எபிசோடே பார்க்காத குரேஷி பதிவு போட்டார். ஏன் அவன் பேரை மட்டும் நான் சொல்கிறேன்னா, அவன் எபிசோடே பார்க்கல, நான் அவன் தான் சொல்லியிருக்கிறான். ஏன் பதிவு போட்டார்? அதுக்கப்புறம் நிறைய பேர் எபிசோடே பார்க்காத ஒரு ப்ரோமோ வச்சு பதிவு போட்டாங்களே, பொங்குனாங்களே, அவங்களுக்கு எல்லாருமே அதுக்கு பிறகு சரி என்ன தான் நடந்ததுன்னு வந்து பார்க்கும் பொழுது, அன்னைக்கு நீங்கள் 2-3 முறை ஒளிபரப்பின அந்த எபிசோடில் முகத்திரை மொற்றமாக சாண்ட்ராவினுடைய முகத்திரை தான் கிழிஞ்சுது. என்ன காரணம்னா, ஒருத்தன் மனமுருகி மன்னிப்பு காலில் விழுந்து கேட்கும் பொழுது கூட அஹான்னு போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு நடிப்பை, அதை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தைரியம் இல்லை. அப்போவே முடிவு பண்ணாங்க சாண்ட்ரா ஃபினாலே மேடையில் ஏறக்கூடாதுன்னு. அதுக்காக அவங்க காத்திருந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நம்ம எந்த வித அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும். புரியுதா? போன முறை உட்காந்துருந்த அதே ஆடியன்ஸ் தான் இந்த முறை உட்காந்துருக்காங்க நான் சொல்லலை. பட் அவங்க பீப்புள்ஸினுடைய சாய்ஸ். ஒரு கார்டு காட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பேரை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அதை நீங்கள் ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும் விஜய் சேதுபதி அவர்களே. அதுக்கடுத்தது இன்றைய நாளில் ஓட்டு கேட்க சொன்னீங்க. கெமி மட்டும் திவ்யாவுக்கு ஓட்டு கேட்டாங்க. நிறைய பேர் உள்ளே இருக்கிறவங்க சபரிக்கு தான் கேட்டுட்ருக்காங்க. சபரிக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சபரி நல்லவனாக இருக்கிறார் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஆனால் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் நமக்கு அவர் உண்மையான நல்லவனா அப்படிங்கிறத காட்ட மாட்டேங்குது. ஏன்னா டக்குன்னு அதிர்ச்சியாக பார்க்குறார். அதாவது அவர் நல்லவன் சொல்லும்போது அவர் ஏற்றுக்கிறார். அதில் ஒரு கொஸ்டின் வந்தால் அவர் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அது ரியல் நல்லவன் கிடையாது. வாட்டர்மெலன் இருக்கார்ல, அவரை வந்து நீங்கள் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து கிளியராக ஐடென்டிஃபை ஆகுங்க. அதே மாதிரி அரோரா சின்க்ளேர் எனக்கு 18 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? கண்ணை காட்டியிருக்காரு வாட்டர்மெலன் வந்து சாண்ட்ரா கிட்ட எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா உங்களை வெளியே அனுப்புறதுக்கு மக்கள் அவரே பேட்டி கொடுத்தாரு. அவர் உள்ளே போயிட்டு எதுவும் திட்டில் போல இருக்கு, ஆனால் பேசாத இருந்திருக்கிறார். இதெல்லாம் நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. பட் இது வந்து விஜய் சேதுபதிக்கான ஒரு எபிசோடாக தான் அமைஞ்சது. இவ்வளோ ஒரு மனுஷன் ஒரு நம்பிக்கையை விட்டுட்டு ஒரு எபிசோட் நடத்துனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்களே நம்பிக்கை இல்லாத போது நீங்கள் கொண்டு வந்த ஃபைனலிஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது மக்கள் கொண்டு வந்த ஃபைனலிஸ்ட் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மக்களுடைய லிஸ்ட்டில் இங்கே இருக்கிற 4 பேரில் 3 பேர் இல்லவே இல்லை. ஒருத்தவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாங்க, அவங்க வந்து இருக்கட்டும், அரோரா இருக்கட்டும், திவ்யா வந்து வாக்கு வாங்கினாங்க. சபரியும் விக்ரமும் கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்ச ஒரு கேஸ் தான். அரோராவையும் யார் உட்கார வச்சானுங்கன்னா, இந்த சபரியும் விக்ரமும் சேர்ந்து உட்கார வச்சாங்க. அவங்க திறமையில் அவங்க ஜெயிக்கலை. புரியுதா? அதனால் அந்த ஒரு இது நம்ம ஜெயிச்சதுனால நம்ம அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும்போது அதை எப்படி பார்ப்பாங்க மக்களுக்கு? நீங்கள் பதில் சொல்லி தான். நீங்கள் ஏன் திவ்யாவை கூப்பிட்றீங்க ஓட்டு கேட்குறதுக்கு, உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு? அதுக்கடுத்தது வியானாவின் மனமாற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. வியானா வந்து உண்மையாலே விக்ரம் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. அவர் வியானாவுடைய கேம் மட்டும் இல்லை, கனியுடைய கேமை கொலாப்ஸ் பண்ணார். எப்படின்னா, உங்கள் கூட சில பேர் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, நல்ல ஆறுதலாக பேசுவாங்கங்க. உங்களை டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிறத இதையும் தெரிஞ்சுங்க. நீங்கள் சில பேர்கிட்ட பேசினா ஆறுதலாக இருக்கும். உங்களை டவுன் பண்ணுற ஆட்கள் அவங்க. சில பேர்கிட்ட பேசும்போது உங்களை டவுன் பண்ணுற உங்களை கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனால் உங்களை உயர்த்தணும்னு இருக்கும். இதை புரிஞ்சு பழகினா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அங்கே விக்ரம். எனிவே குட் பர்சன்ஸ் தான் எல்லாருமே. நம்ம வந்து அதிலலாம் இன்னும் பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கே குட் பர்சன்ஸாக இருக்காங்கன்னா, அவங்கள குட்டாக காட்டுற இடத்துல குட் பர்சன்ஸாக இருக்காங்க. மற்றவங்களை கொஸ்டின் பண்ணும்போது அவங்களுடைய மொத்த
அந்த இன்னொரு முகம் வருது. அதை விஜய் சேதுபதி பார்த்ததில்ல, அட்ரஸ் பண்ணதில்ல. குட் ஆர் குட் ஹெல்த் ஆகிய நான் கண்டிப்பாக பார்க்குறேன், அட்ரஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து கடைசியாக சாரிலாம் ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். சபரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, பாருவுக்கு நான் சாரி கேட்குறேன் அப்படின்ட்டு. இன்னும் அந்த மனசில் அந்த விஷயம் ஓடிட்டுருக்கு. ஆனால் அது கூட சபரி டாஸ்கில் செஞ்சார். ஆனால் அவரை அறியாமல் ஒரு விஷயம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டார். அதுக்கு வந்து வெளியில் வந்து அவர் கேட்குறாருனாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவர் அது உணர்றாரா என்னங்கிறத பார்ப்போம். அரோரா சின்க்ளேர் என்றைக்குமே ஒரு டட்டி கேம் ஆடுவாங்க. இன்றைக்கி நன்றி சொல்லும்பொழுது கானா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் சொன்னாங்க என்னென்னா, அவங்களுடைய ஓட்டுகள் இவங்களுக்கு வரும்னு. ஆனால் நீங்கள் தலையில் நின்னாலும் அந்த ஒரு 2 ஓட்டுகளும் உங்களுக்கு வராது.